ஆன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்களா? தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு சிறந்த குதிரை. செய்தியினுடைய தலைப்பு சிறந்த குதிரை என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்து பார்க்க போகிறோம். அநேக காரியங்களை பரிசுத்த வேதாகமத்தில் ஒப்பிட்டு பேசியிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆட்டை குறித்து சொல்லியிருக்கிறார், கழுதை குறித்து சொல்லியிருக்கிறார், கடுகை குறித்து சொல்லியிருக்கிறார், புளித்த மாவை குறித்து சொல்லியிருக்கிறார், மரத்தை குறித்து சொல்லியிருக்கிறார், பறவைகளை ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். இன்றைய செய்தியினுடைய தலைப்புகளிலும் அவ்விதமாய் நாம் பார்க்க போகிறதான வார்த்தை ஒரு சிறந்த குதிரையை குறித்ததான பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த குதிரையை பற்றி நாம சொல்லணும்னு சொன்னா, மனிதனுடைய பயணத்திற்கு, போக்குவரத்திற்கு பண்டை காலங்களிலே மேலை நாடுகளிலும் இப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், சில குதிரைகளை பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். விவசாய வேலை செய்வதற்கும் மேலை நாடுகளிலே விவசாய வேலை செய்வதற்கும் குதிரையானது ஏர் உழவுப்படுகிறது என்பதை நாம் காண முடியும். அரசர்கள் போர் போகும் பொழுது படைகளிலே ஏனை படை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுல குதிரை படையும் என்ன செய்திருக்கிறது, இருந்திருக்கிறது. பழைய சினிமாலாம் பார்த்துருப்போம். குதிரையை ராஜா ஏறி அவ்வளவு வேக வேகமா போவார். குதிரை எவ்வளவு ஒரு முக்கியமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கும் குதிரைகளை கொண்டு பந்தயங்கள் நடத்தப்படுகிறது. பல இடங்களிலே சூதாட்ட நிகழ்வு நடக்கிறது. குதிரைகளிலே பார்க்கும் பொழுது பலவிதமான நிறங்கள்லாம் நமக்கு தெரியும். கருப்பு குதிரையை பார்த்திருப்போம், சாம்பல் நிற கலர்ல பார்த்திருப்போம், வெள்ளை குதிரை நாம் பார்த்திருப்போம், சிகப்பு கலந்த பழுப்பு நிறத்திலே நாம் பார்த்திருப்போம். மணிக்கு 88 கிலோமீட்டர் வேகத்திலே ஓடக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு ராத்திரியும் கண்ணு தெரியும், பகலையும் கண்ணு தெரியும். ராத்திரியும் கண்ணு தெரியும், பகலையும் கண்ணு தெரியும். இதெல்லாம் ஒரு குதிரையினுடைய தன்மையாக இருக்கிறது, ஒரு சிறப்பாக இருக்கிறது. ஒரு குதிரை வாந்தி எடுக்குதுன்னு சொன்னா அவ்வளவுதான். அதோடைய ஏதாவது தேவையில்லாத சாப்பிட்டு அதுக்கு வாந்தி வந்துடுச்சுன்னா அது உயிரோடவே இருக்காது, அது இறந்து போயிடும். இப்படி குதிரையை குறித்தான சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் குதிரையை குறித்ததான காரியங்களை பரிசுத்த வேதாகமத்திலே இன்றைக்கு அதனுடைய தலைப்புகளை நாம் பார்க்கும்போது சிறந்த குதிரை, எப்படிப்பட்ட குதிரை? சிறந்த குதிரை என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. குதிரையை குறித்ததான பாடமா நமக்கு மகா ஞானம் உள்ளவைன்னு சொல்லி நம்ம என்ன செய்தோம்? ஒரு எறும்பு குறித்து படித்தோம், சிலந்தியை குறித்து படித்தோம் இல்லையா? குழி முசலை குறித்து நம்ம படித்தோம், வெட்டிக்கிளிகளை குறித்து நம்ம படித்தோம். சின்ன தம்மா துண்டு கடுகு அதை குறித்து கூட நம்ம படிக்கிறோம். இவ்வளவுலாம் குறித்து படிக்கிறோமே, நம்முடைய வாழ்நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சரி, இத்தனை நாளா சின்ன சின்னதா படிச்சோம் இல்லையா, கொஞ்சம் இன்னைக்கு பெருசா படிப்போம். எப்படி செய்வோம்? கொஞ்சம் பெருசா ஓடுறத நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். சகரியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 1099 பக்கம். நம்முடைய சிந்தைகளும் நம்முடைய எண்ணங்களும் இன்றைக்கு நாம் அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கை குதிரையை மாறி நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம கொண்டு செல்லுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளை நாம் காணப்படுவோம். சகரியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, 3வது வசனம், சகரியா 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் 1099 பக்கம்.
மெய்ப்பருக்கு விரோதமாக கோபம் மூண்டது. கடாக்களை கண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். சேனைகளின் கர்த்தர் யூத வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். எப்படி நிறுத்துவாராம்? தமது ஜனங்களை எப்படி நிறுத்துவார் என்றால் தமது சிறந்த குதிரையாக அவர் என்ன செய்வார் என்றால் யுத்தத்திலே நிறுத்துவார் என்று நாம் பார்க்கணும். நமக்கு கொஞ்சம் பொழுது போகணும்னா, நான் சென்னையில பிறந்து வளர்ந்ததுனால மெரினா பீச் இருக்கிறது. அந்த மெரினா பீச்சிலே குதிரை சவாரி இருக்கிறது. அதுல ஏறி உட்காந்தோன்னா 100 ரூபாய். அப்படியே அழகா போய் அப்படி அந்த குதிரையில நம்ம பார்த்துருக்க முடியும். அந்த சவாரியும் நல்லா இருக்கும். இங்க கன்னியாகுமரியிலையும் பார்த்துருக்குறோம். அவ்வளவு அழகாக அந்த குதிரை பார்த்தா நல்லா அவ்வளவு வீரியமாய் பலம் உள்ளதாய் இல்லையா, அவ்வளவு அழகாக அது மேல உட்காந்து பெரியவங்க, சின்ன குழந்தைங்க, வாலிப பிள்ளைங்களாம் சவாரி செய்யும். 100 ரூபா கொடுத்தா போதும். இப்ப எவ்வளவுன்னு தெரியல. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் தம்முடைய மந்தையை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக தேவன் நிறுத்துவார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆசை, விருப்பம், ஆர்வம் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு சிறந்த குதிரையாக, ஒரு சிறப்பான குதிரையாக, ஒரு சூப்பரான குதிரையாக நிறுத்த தேவன் என்ன செய்கிறார் என்றால் விருப்பப்படுகிறார். ஒரு சிறந்த குதிரை, ஒரு சூப்பரான குதிரை. எப்படிப்பட்ட ஒரு குதிரை? ஒரு சிறந்த குதிரை, ஒரு சூப்பரான ஒரு குதிரையாக, ஒரு சிறப்பான ஒரு குதிரையாகவே நிறுத்துவதற்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால் ஆசைப்படுகிறார். பல குதிரையெல்லாம் இருக்கிறது பூமியில. நிறைய குதிரை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். மண் குதிரை பார்த்திருக்கோம் இல்லையா? மண் குதிரை, சப்ப குதிரை எல்லாம் இருக்குது. என்ன மாதிரி நோஞ்சாம் குதிரை எல்லாம் இருக்கும் நிறைய இல்லையா? சொல்லுவோம் இல்லையா? என்ன சப்பையா இருக்கிற, என்ன நோஞ்சானா இருக்கிற, கொஞ்சமாவது அதான் சாப்பிடலாமே. மாமிசத்துல வேற, ஆனா ஆவிக்குரிய ரீதியில எப்படி இருக்கிறது என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையை நாம் தியானம் செய்ய போகிறோம். நாம் மண் குதிரை அல்ல, நாம் சப்பையான குதிரை அல்ல, அல்லது நொண்டி குதிரை அல்ல. எப்படிப்பட்ட குதிரையாக இருக்க வேண்டும் என்றால் வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது அங்கு அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் என்ன செய்கிறார்கள் என்றால் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். தனக்கு இருக்கக்கூடிய வண்டியை குறித்து, தனக்கு இருக்கக்கூடிய குதிரையை குறித்து என்ன செய்கிறாங்களாம்? மேன்மை பாராட்டுறாங்க. எங்க கிட்ட பழைய ஏற்பாடில சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். இன்றைக்கு செய்தியில கேட்டதுனால நம்ம போயிட்டு குதிரையெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து என்ன செய்ய தேவையில்லை, வளர்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நாம யாரா இருக்கிறோம்? குதிரையினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, குதிரையை குறித்ததான பாடங்களிலே நாம் எப்படிப்பட்டதான புரிதலோடு கூட நாம் இருக்கிறோம். சகரியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது மேலே என்ன சொல்கிறார் என்றால் அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார் என்ற வார்த்தை நாம் பார்த்தோம். ஆனால் 5ஆம் வசனத்தில் அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதியின் சேற்றிலே மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். குதிரைகளின் மேலே ஏறி வருகிறவர்கள் என்ன செய்வார்கள்? எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்களா? மேல சிறந்த குதிரையாக யுத்தத்திலே நிறுத்துவார்கள் படிக்கிறோம். 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் குதிரை மேலே ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். எப்படின்னு வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா தேவன்? நீங்களும் நானும் நம்முடைய எண்ணங்கள் மாமிசமாய் போய்விடக்கூடாது. இன்னைக்கு ஒரு ரேஸ், ஒரு குதிரை பந்தயம் வைக்கிறதா இருந்தால் அங்க சப்ப குதிரை, நொண்டி குதிரை, அடிப்பட்ட குதிரை எல்லாம் வைக்க மாட்டாங்க. அது நல்ல கனமான
அது நல்ல வலிமையான, அது வீரியம் நிறைந்த, அது பந்தயத்திற்கு தான் வைப்பாங்க. அது மேலதான் பணத்தையும் கட்டுவாங்க. நோஞ்சான் குதிரையெல்லாம் பந்தயத்துல என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. இங்க எத்தனை பேர் ஆவிக்குரிய விஷயத்திலே நோஞ்சானாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆவிக்குரிய விஷயத்திலே சப்பையான குதிரையாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆவிக்குரிய விஷயத்திலே இதோ சூப்பரான குதிரையா இருக்கிறீங்களா, சிறப்பான குதிரையா இருக்கிறீங்களா, அல்லது சிறந்த குதிரையாக இருக்கிறீர்களா என்பதை தான் வேதாகமும் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே என்ன பிராக்டிஸ் இருக்கிறது? எப்படிப்பட்டதான பழக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது? எப்படிப்பட்டதான எண்ணங்கள் உடையவர்களாக நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம்? வேதாகமத்தில் வாசிக்கும் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் சிறந்த குதிரையாக மாறுவதற்கு நாம் என்னென்னலாம் செய்யணும் என்கிற இன்றைக்கு நாம் சில விஷயங்களை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதிலே 4 விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நாம் சிறந்த குதிரையாக மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் 21:31 வசனம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் என்ன செய்யும் என்றால் வரும். கர்த்தருக்குள் விசேஷமாக நாம் எப்படிப்பட்ட ஒரு குதிரையாக இருக்க வேண்டும் என்றால், ஆயத்தம் உள்ள ஒரு குதிரை. எப்படிப்பட்ட ஒரு குதிரை? ஆயத்தம் உள்ள, ஆயத்தம் உள்ளவங்களா இருக்கும் கிறிஸ்தவங்க. ஆயத்தம் இல்லைன்னா, எக்ஸாம் வருதுன்னா ஆயத்தமாகிறோம் இல்லையா? எல்லா விஷயத்துக்கும் ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சுன்னா என்ன செய்யறாங்க? அது திருமணத்திற்கு ஒவ்வொரு காரியங்கள் ஆயத்தம். ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு ஆயத்தம். ஒரு படிப்புக்கு போகணும்னா ஆயத்தம். ஒரு வேலைக்கு போகணும்னா ஒரு ஆயத்தம். ஒரு பஸ்ஸை போய் பிடிக்கணும்னா ஆயத்தமா இருக்கும். ஒரு ட்ரெயினை பிடிக்கணும்னா ஒரு ஆயத்தமா இருக்கும். தேவனுடைய விஷயத்துல எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? ஆயத்தமா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எத்தனை பேரு நீங்களும் நானும் ஆயத்தமுள்ள குதிரையாக நின்று கொண்டிருக்கிறோமா? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யுத்தத்தில் சிறந்த குதிரையாக தேவன் நிறுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்காகவே ஆயத்தமாகும். குதிரை எங்க போக போகிறது? போருக்கு போக போகிறது, சண்டைக்கு போக போகிறது, யுத்தத்துக்கு போக போகிறது. அது எப்படி இருக்கணும்? நமக்கு எத்தனை வாழ்க்கையிலே போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை மோசமான தீங்குகள் வருகிறது. நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எத்தனை பேர் விழுந்து விடுகிறோம்? ஆயத்தம் இல்லாத எத்தனை குதிரையாக இருக்கிறோம்? வெளிநாட்டுக்கு போகணும்னா அதுக்கு பாஸ்போர்ட், விசாலாம் தேவை இல்லையா? பணம் தேவை, அதுக்கு வேண்டிய துணிமணி, அதுக்கு வேண்டிய எல்லா காரியம் ஆயத்தம். நாங்க போறேன், வேலைக்கு போறேன், படிப்புக்கு போறேன். உலகத்துல பலவிதமான ஆயத்தம் இல்லாம எதுலையுமே நம்ம தொடங்க முடியுமா? ஒரு கடையை தொடங்கணும், ஒரு வியாபாரத்தை தொடங்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமா இருக்க வேண்டும் அல்லவா? இயேசு வருகிறார் என்றால், இயேசுவை காண வேண்டும் என்றால் எத்தனை பேர் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களா? சிறந்த குதிரையாக, சூப்பரான ஒரு குதிரையாக, சிறப்பான ஒரு குதிரையாக இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். ஆனா நாம் எப்படி இருக்கிறோம்? மண் குதிரையா, நொண்டி குதிரையா, எப்படிப்பட்ட ஒரு குதிரையாக இருக்கிறோம்? 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, 5ஆம் அதிகாரம் அல்ல, 5ஆம் சங்கீதம் 3வது வசனம். 5ஆம் சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, காலையிலே என்னுடைய சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உனக்கு நேராக வந்து நான் என்ன செய்திருப்பேன்? ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையில என்னது என்றால் ஜெபம். காலையில தூங்கி எழுந்தா, அந்த படுக்கையிலிருந்து எழுந்தா ஜெபம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். காலையில எழுந்தா ஜெபம் இருக்கிறதா? காலையில எழுந்தா செல்போன் இருக்கிறதா? காலையில எழுந்தா யாரை முகத்தை பார்க்கிறோம்? காலையில எழுந்தா எத்தனை சண்டையினுடைய சத்தங்கள். நீதிமானுடைய வீட்டுல தான் என்ன சத்தம் இருக்கும் என்றால் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். நீதிமானா இருக்கும், மாறவே இல்லையே.
மாறவே இல்லையே, நீதிமான்ங்கிற தகுதியே இல்லையே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் தான் வரும். அது எவ்வளவு ஆயத்தமா இருந்தாலும் அந்த வெற்றி யார் தான் தருகிறார் என்றால் தேவன் தான் தருகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில மாத்திரம் வந்து அப்படின்னு கண்ணீரிக்கு விட்ட உடனே அப்படியே எல்லாத்தையும் மன்னிச்சுறாரு. பார்த்தீங்களா? திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வேற வாசிக்கிறோம் சபை அறிக்கை. சனிக்கிழமை ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அறிவிப்பு சொன்ன உடனே என்ன செய்கிறோம்? எத்தனை பேர் கலந்துக்கிறோம்? எத்தனை பேர் பங்கு பெறுகிறோம்? ஒவ்வொரு வீடுகளிலே கூட்டம் போது எத்தனை பேர் நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோம்? எத்தனை பேர் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? இங்க சகோதரிகள் கூட்டத்தில் எத்தனை சகோதரிமார்கள் கலந்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட குதிரை? நீ நொண்டி குதிரையா? இல்ல நீ சப்ப குதிரையா? நீ எப்படிப்பட்ட குதிரை? உன்னை நான் எதுக்கு வச்சிருக்கிறேன்? உங்களையும் நீ எதுக்கு வச்சிருக்கிறாரு? சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுவா? எப்படிப்பட்ட ஒரு குதிரை? தமது யுத்தத்திலே சிறப்பான குதிரையாக தேவன் நிறுத்துவார். தேவன் நிறுத்துகிறார். ஆனா குதிரையில ஏறி வரவன் வெக்கப்படும். ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம் எப்படிப்பட்ட ஒரு குதிரை? ஆயத்தம் உள்ள ஒரு குதிரை. ஜெபம் பண்ணுவதற்கு ஆயத்தமா? ஜெபம் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? குடும்ப ஜெபம் இருக்குது எல்லாருடைய வீடுகளிலும். கொஞ்சமாவது வேத தியானம் இருக்கிறதா? சங்கீதக்காரன் சொல்கிறான், காலையிலே என்ன செய்கிறார் என்றால், கர்த்தாவே, பிசாசே, டிவியே, செல்போனே அப்படின்றாரா? தாவீது அவர் ராஜா தானே, அவர் எவனா அமகலம் பண்ணலாம், யாரா கேட்க முடியுமா? ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சிக்கிட்டு இருந்த என்னைவே ராஜாவா வச்சு அழகு பார்க்கிறார் சொன்னா, உங்களையும் என்னையும் அவ்வளவு தகுதியா? அவ்வளவு தகுதியா? நாம கொஞ்சம் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கே பிரேயரே இல்லை, ஜெப வாழ்க்கையே இல்லை. ஒரு சின்ன டிவி தான் கொடுக்குற, பெரிய டிவி தான் கொடுக்குற, சின்ன டிவி தான் கொடுக்குற. அதுக்கு இந்த ஆட்டம் சின்ன போன் தான் கொடுக்குறாரு, விலையுறந்த போன் கூட கொடுக்குற, சின்ன வீடு தான் கொடுத்திருக்கிறார். ஆனா என்ன ஆடுகள், என்ன பெருமை! குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். ஆயத்தமாக இருக்கிறோமா? இதெல்லாம் அனுபவிக்கிறோம், அது நம்முடைய இது. ஆனா தாவீது அவருடைய ஆயத்தம் பாருங்க. கர்த்தாவே, காலையிலே யாருடைய சத்தம்? பக்கத்து வீட்டுக்கார சத்தம், பக்கத்து வீட்டுல கொலையாடியில நடக்கிற சத்தம். அந்த சத்தமா? எந்த சத்தம்? என் சத்தம். யாருடைய சத்தம்? என் சத்தத்தை கேட்டருள்வி, காலையிலே உனக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஜெபிக்காதவனும் செத்தவனும் ஒண்ணுதான். செத்து போயிருக்கிறான் பாத்தீங்களா மண்ணுல. அவனுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அவனும் செத்து போயிருக்கிறான், நாமளும் என்ன செஞ்சிருக்கிறோம்? செத்து போயிருக்கிறோம். ஜெபிக்காதவனும் செத்தவனும் முற்றிலும் சமம். செத்து போன நாத்தம் அடிக்குமே, அவ்வளவு நாத்தம் அடிக்கிற அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கி போயிருக்கிறது. ஆயத்தம் இல்லை. ஜெபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை. ஜெயிப்பவனுக்கு பயமே கிடையாது. ஜெபம் இல்லை என்றால் உனக்கு எப்படி ஜெயம் கிடைக்கும்? எப்படி வெற்றி கிடைக்கும்? நீ செய்கின்ற காரியம்லாம் எப்படி சக்சஸ் ஆகும்? ஜெபம் வேணும் அல்லவா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவனுக்கு தடை ஒன்றும் இல்லை. மாயமால ஜெபம் இங்க கண்ணீரை விட்டு அப்படியே மனம் கசந்து உட்கார்ந்து இருந்தா இல்ல. யாரு என்ன ஏமாற்றலாம், உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளலாம். ஆனால் தேவனை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியவே முடியாது. மாயமால ஜெபம் மாடியை கூட தாண்டாது. குணமில்லாதவனுடைய ஜெபம் கூரையை கூட தாண்டாதுன்னா. தன்னை மாற்றாத ஜெபம் பிறனை மாற்றாது. நீங்க அழுகிறதோ, நீங்க மனம் கசறதோ, இதெல்லாம் நீ மாறு. ஃபர்ஸ்ட் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக்கொள். சந்ததியை விட்டு விழுதுங்கம்மா. எந்த சந்ததி? நீங்க புறஜாதியா? இன்னும் சடங்காச்சாரங்களும் பாரம்பரியங்களும் எத்தனை காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது. அவர்கள் கூட அவர்களுடைய தெய்வத்திற்கு நேராக
பாட்டு பாடுறதும் பக்தி உள்ளதும் காலையில எழுந்திருக்கிறதும். ஆனா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவார். ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நான் இனி ஜெபம் பண்றேன். நான் ஜெபிக்கக்கூடியவன். இயேசு கிறிஸ்து எந்த வேலை செய்தாலும் ஊழியம் செய்தாலும் தன்னுடைய ஒவ்வொரு நாளும் தேவனோடவே தொடங்குகிறார். ஒரு அப்பம் இருந்தாலும் ஜெபம், நாளை தினத்தில் ஒரு அற்புதம் செய்தாலும் ஜெபம், அதிசயம் செய்தாலும் ஜெபம், பெரிய காரியங்களை செய்தாலும் ஜெபம், சித்திரவதை அனுபவிக்கிறதா இருந்தாலும் ஜெபம், எல்லாவற்றுக்கும் ஜெபம். அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசிக்கிற பானம் பண்ணுகிற நமக்கு அவருடைய கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையை மட்டும் துணியை மட்டும் போட்டுக் கொண்டிருக்கிற நமக்கு ஜெபம் எங்கே போனது? ஆயத்தமே இல்லை. ஆனா ஆயத்தமாகி எங்கெங்கயோ வேக வேக வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கெங்கயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 5ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் அந்த சங்கீதக்காரன் இன்னும் என்ன சொல்கிறார் என்றால், 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், நானாவது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள்ளாக பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேராக பயபக்தியோடு கூட பணிந்து கொள்ளுவேன். அற்பமான அற்பம் கொடுக்கிற அற்ப பணத்திற்கு, அற்ப படிப்புக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் என்றால், எத்தனை உண்மையை காட்டுகிறோம், எத்தனை ஒழுக்கத்தை காட்டுகிறோம், எத்தனை பயத்தை காட்டுகிறோம், எத்தனை பக்தியை காட்டிக் கொண்டிருக்கிறோம். நம்மளை இவ்வளவு செய்கிறவர் அவர் தானே. அம்மாவை தந்தவர் அவர்தான், அப்பாவை தந்தவர் அவர்தான் இல்லையா? கணவனாக மனைவியாக ஒரு கணவனை ஒரு ஆணாக பிறக்க வைத்து அவருக்கு மனைவியாக தந்து அவர்கள் இருவர்களுக்கு பிள்ளையை தந்தவர் அவர் இல்லையா? எவ்வளவு நன்மைகளை தருவார். வேலையை தந்தவர் அவர்தான். எல்லா நன்மைகளையும் தருகிறவர் அவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நானும் மற்றவங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியாது, குடும்பத்தில் உள்ளவங்களா எப்படின்னு எனக்கு தெரியாது, நானும் அப்படின்னு அந்த ஒரு தீர்மானம் இருக்கிறதா? என் பிள்ளைங்களா நான் எப்படி இருக்கிறேன்? நானும் உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேராக பயபக்தியோடு கூட பணித்துக் கொள்ளுவேன். தொழுகையிலே ஆராதனையிலே ஒரு ஆயத்தம். ஆராதனைனா என்னது? நீ இடையில வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஆராதனையா? நீ இடையில வந்து உட்கார்ந்தது ஆராதனையா? எட்டு மணிக்கு தொழுக நமக்கு நிச்சயமா தெரியும் இல்லையா? ஆராதனையிலே ஒரு ஆயத்தம் வேண்டும், தொழுகையிலே ஒரு ஆயத்தம் வேண்டும். அந்த ஆயத்தம் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். மூன்றாவதாக வேதாகமத்திலே 57ஆம் சங்கீதம் 7வது வசனம். மூன்றாவதிலே நாம் எதிலே ஆயத்தமாக இருக்கிறோம்? நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய குதிரையாக, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருப்போம் என்றால் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவதிலே ஒரு ஆயத்தம், தொழுகையிலே ஆராதனை செய்வதிலே ஒரு ஆயத்தம். மூன்றாவதாக நாம் எதிலே ஆயத்தம் என்றால் 57ஆம் சங்கீதம் 7வது வசனம். என் இருதயம் எதுக்கு ஆயத்தமா இருக்கிறது? என் இருதயம், என் எண்ணம், என் மனசு, என்னுடைய ஏக்கம், என்னுடைய எதிர்பார்ப்பு எதற்கு ஆயத்தமாக இருக்கிறது? வாசிங்க. நான் என்ன செய்வேன்? பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். பாடல் பாடுவதில் என்னது? ஆயத்தம். இதெல்லாம் பாட்டெல்லாம் பாடினா வாய் கூட என்ன செய்யறது இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல்லு என்ன ஆயிடும்? கீழே உளுந்துரும் போடும். பாட்டு பாடினா அந்த பொக்க பல்லு காட்டிடும் போல இருக்கு. அப்படிதானே? பாடல் பாட இரும்பல் வருது. சண்டை போடுறதுக்கு ஏதாவது வருதா? இரும்பல் சண்டை போடுறதுக்கு ஏதாவது வருதா? வர மாட்டேங்குது. நான் ஸ்டாப்பா பேசுறோம் இல்லையா? ஒரு கதை பேசணும்னா நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருக்கோம். பாட்டு பாடுறதா இருந்தா என்ன செய்ய மாட்டேங்குது? பாட்டு கேட்டா தானே வரும். ட்ரைனிங்காவது எடுக்கணும். இங்க வேற அழகா ப்ரொஜெக்டர்லாம் போட்டு அதையும் என்ன செய்யறோம்? கண்ணு தெரியலன்னு கூட கொட்டை கொட்டையா நல்ல பெரிய எழுத்து அங்க போட்டிருக்குது. அதை கூட பார்த்து என்ன செய்ய முடியல. அவங்க பார்த்துக்கிட்டு
ஒருவேளை இவருக்குள்ளே மீசி கொடுத்துருக்கிறான்னு தெரியல, உள்ளுக்குள்ளேயே என்ன செய்கிறது, ஹம்மிங் கொடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அவர் எவ்வளவு அழகாக சொல்கிறார், என்னுடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. தேவனே, என் இருதயம் நான் பாடி என்ன செய்வேன் என்றால் கீர்த்தனம் பண்ணுவேன். பாட்டு பாடுறது கூட ஒரு ஆயத்தம் வேணும். இங்கேயே பாடலனா பரலோகத்திலே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு தேவதூதர் என்ன செய்யறாங்களா, மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற வேலை இந்த வார்த்தை வருமா, பரிசுத்தர் பரிசுத்தர். நாங்க போய் இங்க உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தைகளும் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? காடு வாவானது வீடு போகணும்னு சொல்லும் பொழுது எப்போ வரணும்னு தெரியாது. ஆனா நமக்கு என்ன செய்யுது, பாட்டு வாயில வரமாட்டேங்குது. ஒரு ஆயத்தம் இல்லாத குதிரை பாட்டு பாடுறதுக்கு கூட, குதிரைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் ஆயத்தம் இல்லாத குதிரையாக இருக்கிறது. அது எப்படி யுத்தத்துல போய் நிற்கும்? அது எப்படி போராட்டம் வந்தால் நிற்கும்? எரிகோ கோட்டை முன்பதாக நிற்கும் பொழுது தேவ ஜனங்கள் அந்த எக்காலத்தை 7 நாளும் என்ன செய்தார்கள், ஊதினார்கள். எரிகோ கோட்டை என்ன செய்கிறது, அவர் என்ன சொன்னாரோ அப்படி செய்யறது. தொழுகையிலே பாடல் என்றால் நிச்சயமா பாடிதான் ஆகணும். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது தேவனால் படைக்கப்பட்ட ஜனம் மாத்திரம்தான் என்னை துதிக்கும். சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் தான் என்ன செய்யும். நான் என்ன பிறக்கும் போதே பாட்டு பாடி ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தேன் இல்லை, எனக்கு நான் ஸ்பெஷலா கொடுத்தாரு. என் குரலை நான் கீச்சு குரல் தான் பேசுவேன். அது எங்க மாறுனுச்சு, அது தேவன். அவர்கிட்ட எல்லா ஞானமும் இருக்கிறது, எல்லா புத்தியும் இருக்கிறது, எல்லா வல்லமையும் இருக்கிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். ஐயோ குரல் சரியில்லை, ஐயோ மைண்டு சரியில்லை, என்ன சரியில்லை. ஆனா அவர் சொல்றாரு, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. நான் என்ன செய்கிறேன் என்றால் நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். பாட்டு தெரியுதா, ட்ரைனிங் எடுக்கிறோமா, புது பாட்டு பாடினா ஆளு பார்த்துக்கிட்டு இருக்கோமா? எப்படிப்பட்ட ஒரு குதிரை, சப்பு குதிரையா நீனு? பாட்டு பாட தெரியாதா உனக்கு? தேவனை மகிமைப்படுத்த தெரியாதா? ஜெபிக்க தெரியாதா? ஜெபம் சொன்னா எங்கேயோ போய் பாட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு குதிரையாக இருக்கிறோம்? நாம் சிறந்த குதிரையை மாறுவதற்கு ஒரு ஆயத்தமுள்ள குதிரையாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதாகம் சொல்கிறது என்றால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கடகடகட நம்ம போவோம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? சத்தியத்தை சொல்றதுக்கு எப்படி இருக்கணுமா? ஆயத்தமா இருக்கணும். சத்தியம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் சத்தியம் தெரியுமா? சத்தியம் என்றால் என்ன? சத்தியமாவது என்ன அப்படின்னா பிலாத்து இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்கிறார், ஏன் சத்தியம்னா என்ன? இயேசு சொன்னாரா? அவன் தான் என்ன பண்ணான், பின்னாடி ஏரோதும் பிலாத்தும் சேர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்து என்ன செய்தாங்க, கொலை செய்ததை நம்ம பார்க்க முடியும். அவங்க இருக்கட்டும், நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சத்தியம் தெரிகிறதா? சபையை பற்றி ஏதாவது தெரியுதா? ரட்சிப்புல நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தெரிகிறதா? ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணும் நமக்கு தெரிகிறதா? சத்தியத்தை பற்றியும் ஆண்டவரை பற்றியும் ஏதாவது சொல்லக்கூடிய உங்க வாயிலே ஒரு ஆயத்தம் இருக்கிறதா? எதை சொல்ல முடியுமா? ஒன்னும் தெரியல. யார் என்ன சொன்னாலும் தலை ஆட்டிக்கிட்டா சூப்பர் சூப்பர். யார் என்ன சொன்னாலும். சில குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாடி இருக்கிறேன். ஒரு சாக்குல காலை விட்டுக்கிட்டு குதிரை மாதிரி என்ன செய்யணும், நொண்டி நொண்டி போகணும். அதுல நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அப்போ இந்த டொக்கு டொக்குன்னு குழந்தைங்க ஓடும்போது பார்க்க சமக்கா முடியாது. அந்த சாக்கு கோணிப்பை சாக்கை மாட்டிக்கிட்டு இங்கே பிடிச்சிக்கணும், டொக்கு டொக்குன்னு ஓடணும். அதுல சில பிள்ளைங்களாம் கால் என்ன செய்யணும், சிக்கிக்கும். சிக்கி டொக்குன்னு கீழே விழுந்துரும். ஒரே சிரிப்பா இருக்கும். நம்மளையும் பார்த்து அப்படித்தான் என்ன செய்வார், பிசாசனம் சிரிப்பான். ஆயத்தம் உள்ள குதிரையாம் யுத்தத்துல போய் நிறுத்த போறாராம் இவங்களை.
ஜபமும் பண்ண தெரியல, ஆராதனையிலையும் இல்லை, பாட்டு பாடவும் தெரியல. இது சத்தியத்தை பத்தி எங்க இருந்து சொல்றது? இதுல வேற உண்மையான சபையில வேற இருக்கிறாங்களாம். என்ன சபை? அப்படிப்பட்ட குதிரையா நாம? எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆயத்தப்படு, உன்னோடு கூடின உன் கூட்டத்தை நினைச்சி ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு யாரா இருக்கணும்? வீட்டுக்கே நீ சரியான ஒரு காவலானா இல்லையே, சமுதாயத்திலும் இந்த உலகத்திற்கும் நீங்களும் நானும் ஒரு சிறந்த காவலாளியாக இருக்கிறோமா? இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும், இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிமார்களும், ஒவ்வொரு தகப்பன்மார்களும், ஒவ்வொருவரும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், உங்களுக்கும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீ ஆயத்தப்படு, நோடு கூடின உன்னுடைய எல்லா கூட்டம், உன் கூட்டம் இருக்கா? உன் வீட்டுல கூட்டம் இருக்குதா? அந்த கூட்டத்துக்கு நீ யாரா இருக்கணும்? காவலனா இருக்கணும்னு சொன்னா, தலைவனா இருக்கணும்னு சொன்னா நீ என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் நீ ஆயத்தப்படு. இன்றைக்கு ஆயத்தம் இல்லாத குதிரைகளை நம்ம பார்க்க முடியும். அது யுத்தத்துக்கு போச்சுன்னா வெட்டப்பட்டு தான் வரும். அது யுத்தத்துக்கு போச்சுன்னா கை கால் முறிஞ்சுதான் வரும். அது யுத்தத்துக்கு போச்சுன்னா தோத்துதான் வரும். நீங்களும் நானும் தோக்கிற குதிரை அல்ல, நீங்களும் நானும் ஜெயிக்கிற ஒரு குதிரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒரு நாளும் தோத்துவிட கூடாது. எல்லாவற்றையும் இயேசு என்ன செய்தார் என்றால் ஜெயம் பெற்றார். அவர் எல்லாவற்றுக்கும் நம்ம ஒரு முன்னோடியாக இருக்கிறார். தமது யுத்தத்திலே சிறந்த குதிரையாக உங்களை நிலைநிறுத்துவார். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு குதிரையாக இருந்து கொண்டிருக்கிறோம்? முதலாவது ஒரு குதிரை, மொத்தம் 4 குதிரை. முதல் குதிரை அது ஆயத்தம் உள்ள ஒரு குதிரை. இரண்டாவது குதிரையை குறித்து நாம் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, சகரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம், 1103வது பக்கம், 1103வது பக்கம், சகரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்நாளிலே குதிரைகளின் மடிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்திற்கு முன்பதாக இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் போல இருக்கும். அது எப்படிப்பட்ட ஒரு குதிரை? குதிரைகளுடைய மணிகளிலே கர்த்தருக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்ன செய்ய முடியாது என்றால் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்த ஆகியால் நீங்களும் யாரா இருங்க? பரிசுத்தராய். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால, இயேசு கிறிஸ்துடைய அந்த அதிகாரத்தால, இயேசு கிறிஸ்துடைய பெயரினாலே உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்றால் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தம்னு சொல்றோம் இல்லையா? இயேசுவின் நாமத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், கழுவப்பட்டீர்கள் அப்படின்னு நம்ம குறித்து சொல்கிறார். அந்த குதிரை கழுத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த மணிகளிலே என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது என்றால் பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்க கழுத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அதுக்கு உங்களை கயிறு கட்ட சொல்லல, அதுக்கு உங்களை டாலர் போட சொல்லல. உங்களுடைய கழுத்துல பரிசுத்தம் என்கிறதான மணி எப்பவும் இருக்கும். ஒன்று அது ஆயத்தம் உள்ள குதிரை, இரண்டாவது அது பரிசுத்தம் உள்ள ஒரு குதிரையை தான் சிறப்பான ஒரு குதிரையாக தேர்ந்தெடுத்துவார். பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே நிறுத்த மாட்டார். 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம்.
93ஆம் சங்கீதம் 5வது வசனம். சாட்சிகள் ஆ. மிகவும் உண்மையுள்ளவைகள். உம்முடைய சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவர்கள். கர்த்தாவே, கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தில் பரிசுத்தமானது அது எப்படி இருக்கிறது என்றால் நித்திய நாளாக உமது ஆலயத்திலே அலங்காரமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தம் தேவனுடைய சமூகத்திலே அது எப்படி இருக்கிறது என்றால் அலங்காரமாய் இருக்கிறது. எனக்கு பின்னாடி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு இல்லையா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். என்ன அலங்காரம்? எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு வருகிறோம்? பரிசுத்தம் என்கிற அலங்காரம் இருக்கிறதா? நீங்களும் நானும் மற்றவர்கள் பார்க்கிற அலங்காரம் அது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் தேவன் பார்க்கிறதான அலங்காரம் பரிசுத்த அலங்காரம். அந்த அலங்காரம் இருந்தால் அவர்கள் நித்திய நாளாக, எத்தனை நாளாக? நித்திய நாளாக அந்த பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்திலே எப்படி இருக்கிறது என்றால் அலங்காரமாய் இருக்கிறது. பரிசுத்தம் இருக்கிறதா, அசுத்தம் இருக்கிறதா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கும் பொழுதே நாமே யாராக இருக்கிறோம் என்றால் ஆலயமாக இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த ஆலயம் எந்த ஆலயம்? நீங்களும் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது பெரிய கட்டிடங்க, அது சூப்பரான இடங்க, அது பெரிய இடங்க, அதெல்லாம் அலங்காரம். யார் அந்த ஆலயம்? புதிய ஏற்பாடில் அந்த ஆலயம் யாரு? அந்த சபை என்பது யாரு அப்படின்னா வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் யாராக இருந்தால் நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் யாராக இருக்கிறார் என்றால் வாசமாய் இருக்கிறார். அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கேட்டா, ஆலயம் சொன்னா உன்னுடைய சரீரத்தை நீ கெடுத்தன்னு சொன்னா அவர் தேவனே கெடுப்பார். உன்னை எதுக்காக படைச்சிருக்கிற? உன்னுடைய சரீரம், உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்மா குற்றமற்றதா இருக்க வேண்டும். அந்த குதிரையினுடைய மணிகளிலே பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய கழுத்திலும் என்னுடைய கழுத்திலும் பரிசுத்தம் என்கிறது இருக்கிறதா? வேதாகம் சொல்லுகிறது நித்திய நாளாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தம் நித்திய நாளாக தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறதா? அலங்காரமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் அந்த ஆலயம். நீ கெடுத்துடாத. நீ உன் சரீரத்தை கெடுத்தன்னு சொன்னா நான் உன்னை கெடுத்துருவேன். மற்றவங்களை கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாயு ஒழுங்கா இல்லைனா, உன்னுடைய எண்ணங்கள் ஒழுங்கா இல்லைனா, உன்னுடைய பேச்சு ஒழுங்கா இல்லைனா, என்னுடைய பேச்சு ஒழுங்கா இல்லைனா, என்னுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா, நான் பரிசுத்தமா இல்லை, நீங்களும் பரிசுத்தமா இல்லைன்னு சொன்னா நம்ம யாரு கெடுப்பார் என்றால் தேவன் தான் கெடுப்பார். வேதமும் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பரிசுத்தம் உள்ள குதிரையாக கெட்ட சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள் எல்லாவற்றும் கலைந்து இருதயத்தில் இருந்து வெளியே போகிறதெல்லாம் என்ன செய்கிறது என்றால் தீட்டுப்படுத்தக்கூடியதாக, மன்னிக்கவும், வாயிலிருந்து பேசுகிறதெல்லாம் என்ன செய்கிறது? தீட்டுப்படுகிறது. இருதயத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்படுத்தாத படிக்கு. தீட்டுன்னு என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? நம்ம சொல்லுவோம் இல்லையா, தீட்டு யாருனால வரல. பெரும்பாடு உள்ள பெண்ணே இயேசுவை தொட்டான். ஏன் வரல? தீட்டு எது? இதுவல்ல, இருதயத்திலிருந்து வருது பாருங்கள். பாவ உணர்வுகள், பாவ காரியங்கள், பாவ செயல்பாடு, இதெல்லாம் தீட்டு என்பது சந்தேகம் இல்லை. மூன்றாவது, நாம் எப்படிப்பட்ட ஒரு குதிரை? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். கடகடங்க நம்ம 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், 466வது பக்கம். பேசிக்கொண்டு நடந்து போகையில் அக்னி ரதம், அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து 20 பிரித்தது. எலியா புனல் காட்டிலே பர்வதத்திற்கு ஏறி போனார். அக்னி ரதங்களும் அக்னி குதிரைகளும் என்று நாம் பார்க்கிறோம். அக்னி குதிரை, அந்த குதிரை பார்த்திருக்கிறீங்களா? நீங்களும் நானும் பார்த்திருக்கிறோமா?
குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்களும் நானும் ஒரு ஆயத்தம் உள்ள ஒரு குதிரையாக, குதிரைகளுடைய மணிகளிலே பரிசுத்தம் என்கிற விலாசம் எழுதப்பட்டிருக்கிறது. அது டிங்கு டிங்குன்னு சத்தம் கேட்கும் இல்லையா நடந்து போகும்போது. சில பேர் அழகா பூனைக்குட்டி நாய்க்குட்டிலாம் வளர்க்கறதா இருந்தா அது கழுத்துல ஏதாவது கட்டி விட்டுறது, அதனுடைய நெத்தியில அழகா பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சு அது ரொம்ப அது சேட்டை பண்றதெல்லாம் போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, மணியெல்லாம் கட்டி விட்டுறது பார்த்து நம்ம எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா உங்களுடைய கழுத்திலும் என்னுடைய கழுத்திலும் பரிசுத்தம் என்கிறது நிச்சயமாகவே இருக்க வேண்டும். மூன்றாவது குதிரையாக கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் யாராக இருக்க வேண்டும் என்றால் அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யாரா இருக்க வேண்டும்? அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:11வது வசனத்திலே நீங்கள் ஆவியிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:16 வாசிக்கும் பொழுது ஒண்ணு நீ குளிராயிரு, இல்லனா அனலாயிரு, இல்லனா கர்த்தர் என்ன செய்வார் என்றால் உங்களை வாந்தி பண்ணி போட்டுடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒண்ணு எப்படி இருக்கணும்? ரெண்டு பக்கம் ஆக்டிங் கொடுக்க கூடாது இல்லையா? இங்க ஒரு கால் அங்க ஒரு கால், இங்கேயும் இப்படி பேசிக்குவேன் அங்கேயும் அப்படி பேசிக்குவேன், இங்கேயும் இப்படி நடந்துக்குவேன் அங்கேயும் அப்படி நடந்துக்குவேன். ஒத்த வேஷம் போடுறது இல்லையா? சுழல் காற்றிலே எலியா பரலோகத்திற்கு சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. அந்த அக்னி, அந்த அனல் இருக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்திலிருந்து என்ன செய்கிறோம் என்றால் பிரிக்கப்படுகிறோம் என்பது சந்தேகம் இல்லை. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இந்த உலகக்கூடிய வாழ்வு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அதெல்லாம் நான் குப்பையாகவே எண்ணுகிறேன். அதான் என்னது, எனக்கு ஒரு படிக்காத படிப்பா, அவர்கிட்ட இல்லாத வேலையா, அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? செய்யற வேலை அரசாங்க உத்தியோகம் தானே, அரசாங்கம் தானே கட்டளை கொடுத்துருக்கு, போய் கிறிஸ்தவர்களை போய் என்ன செய். இப்ப அது அவருக்கு என்னவாக இருக்கிறது? குப்பை. நமக்கு என்னது அது? அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வேலை பொறுத்தது. ஆனால் எத்தனை வாழ்க்கை இருந்தாலும் எத்தனை வேலை இருந்தாலும் தேவனுடைய விஷயத்திலே அனலுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வேதாகமத்திலே கடைசியாக 4வது ஒரு குதிரையாக, எப்படிப்பட்ட குதிரையாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விருப்பப்படுகிறார். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். இது இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் எப்படிப்பட்ட வார்த்தை என்பதை நம்ம இந்த தலைப்புகளை நாம் பார்க்க முடியும். நித்திய திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். சரி, என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்ன கண்டேன்? பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இது ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேலே ஏறி இருக்கிறவர் உண்மையும் சத்தியம் உள்ளவராய், சத்தியம் உள்ளவர் என்னப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அதனாலதான் நம்ம பார்த்து சொல்கிறார், தமது மந்தையை சிறந்த குதிரையாக யுத்தத்திலே நிறுத்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் யுத்தத்துல நிற்கிறாருன்னு சொன்னா நம்ம நிற்க மாட்டோமா? நாமளும் இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாளனா இருக்கிறபடினாலே மணவாட்டியாகி நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால் இருக்க வேண்டும். அந்த வெள்ளை குதிரையிலே உட்கார்ந்திருக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் உண்மையும் சத்தியம் உள்ளவர். ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நம்முடைய மனதை கொஞ்சம் பரிசோதித்து
அந்த வார்த்தையும் சற்று தியானித்து இந்த வேதத்தையும் நாம் திறந்து பார்ப்பதனாலே அந்த எண்ணம் உடையவர்களாக அதை நாம் தியானித்து பண்ணி நாம் பார்ப்போமாக. ஓசேவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்து குடிகளோடு அவருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்தில் என்ன இல்லை என்றால் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவு கொஞ்சம் கூட இல்லை. தேவனை பற்றி அறிவு இருக்கிறதா? தேவனை பற்றிய புரிதல் இருக்கிறதா? தேவனா யாரு, இயேசுனா யாரு, பரிசுத்த ஆவியானவர்னா யாரு தெரியலையே. தேசத்திலே பார்க்கிறார், உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. அந்த வெற்றி, அந்த வெள்ளை குதிரையில உட்கார்ந்து இருக்கிறவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர். இன்றைக்கு நாமும் வெள்ள குதிரையாய் அமர வைக்க வேண்டும் என்றால், அந்த வெள்ள குதிரையிலே பயணிக்க வேண்டும் என்றால், இல்லையா, வெள்ள அப்படின்னு சொன்னா என்னது? பரிசுத்தம். பரிசுத்தமாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால் உண்மையா இருக்கணும், சத்தியம் உள்ளவங்களா இருக்கணும். 12ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் வாசிக்கும் பொழுது உண்மையுள்ள மனுஷன் என்ன செய்திருக்கிறான் என்றால் குறைந்திருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள 12ஆம் சங்கீதம் 1வது வசனம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்களோ மனுபுத்திரரில் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் குறைந்திருக்கிறார்கள். உண்மையுள்ள மனுஷன் கிட்டதான் இந்த ஊழியத்தை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்கிறார், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருந்தா நான் அநேகத்துல யாராக்குவேன்? அதிகாரியாக்குவேன். ஆபிரகாம் கிட்ட உண்மை இருந்தது. என்ன இருந்தது? ஆபிரகாம் கிட்ட உண்மை இருந்தது. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8வது வசனத்திலே ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் இருதயத்தை உமக்கு முன்பதாக உண்மையுள்ளதாக கண்டு உடன்படிக்கை தந்து உம்முடைய வார்த்தைகளை என்ன செய்திருந்தால் நிறைவேற்றினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. புத்தி உள்ள பெண்கள், புத்தி இல்லாத பெண்கள், 1 தாலந்து வாங்கினவன், 2 தாலந்து வாங்கினவன், 5 தாலந்து வாங்கினவன் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கும் திறமைகளை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை எவ்விதமாய் பயன்படுத்துகிறோம்? அந்த வெள்ளை குதிரையில அமர்ந்திருக்கிறவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஆயத்தமாய் கடந்து செல்ல வேண்டும் என்றால் நம்ம இடத்துல உண்மை இருக்க வேண்டும். இதுவரைக்கும் இருந்துச்சா தெரியாது, இனிமேது இருக்குமா அதுவும் தெரியாது. நீங்கள் அதை பரிசோதித்து பார்த்து உண்மையா இருங்க, சத்தியம் உள்ளவங்களா இருங்க. தொடர்ந்து கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க நிறைவு செய்கிறேன். 3 யோவான் 4வது வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். என் பிள்ளைகள் எதிலே நடக்கிறார்கள்? என் பிள்ளைங்க சத்தியத்துல தான் நடக்கிறாங்க. என் குடும்பம் சத்தியத்துல தான் இருக்குது. எனக்கு கொடுக்கப்பட்ட என் பிள்ளைங்க, என்னுடைய சபையார் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? சத்தியத்திலே நடக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் ரொம்ப வயசாயிடுச்சு, அவர் அங்க எழுதுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். அந்த முதல் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மூப்பனாகி நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற அப்படின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியம். 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி. 12வது வசனத்தில் தெமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் இல்லாமல் சத்தியத்தாலும் அவன் என்ன செய்தான் என்றால் நற்சாட்சி பெற்றான். எவ்வளவு வார்த்தை பார்த்தீங்களா? அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 14 குட்டி குட்டி வசனங்கள். சத்தியத்தில நடக்கிறோமா? சத்தியத்தை நேசிக்கிறோமா? சத்தியத்திலே நாம உடன் வேலையாட்களாக இருக்கிறோமா? அல்லது சத்தியத்திலே நாம நல்ல சாட்சிகளை பெறுகிறோமா? சத்தியத்துல இருக்கணும்.
சத்தியத்துல நடக்கிற ஒரு ஜனங்களா இருக்க வேண்டும். தமது மந்தை யுத்தத்திலே சிறப்பான சிறந்த குதிரையாய் நிறுத்துவதற்கு அவர் வைத்திருக்கிறார். இந்த வசனங்களெல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது இதுல நமக்கு தெரியும், இது எது சப்ப குதிரை, இதுல எது மண் குதிரை, இதுல எத்தனை நொண்டி குதிரை, இதுல எத்தனை சாக்குப்போக்கு குதிரை, இதுல எத்தனை சோம்பேறி குதிரை, இதுல எத்தனை வீரியம் உள்ள குதிரை, இதுல எத்தனை வலிமை உள்ள குதிரை, அது சூப்பரான குதிரை, அது சிறப்பான ஒரு குதிரை, அது எப்படிப்பட்ட ஒரு குதிரை என்பதை இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய பிரசன்னமாகுதலை யாவருக்கும் அவர் தந்திடுவார். குடும்பத்துல எப்படி இருக்கும் அது வேற, ஆனால் நீங்களும் நானும் எல்லா விஷயத்திலும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு குதிரையா இருக்க வேண்டும் என்றால், ஆயத்தமுள்ள ஒரு குதிரையாய், பரிசுத்தமுள்ள ஒரு குதிரையாய், நாம உண்மையும் சத்தியமுள்ள ஒரு குதிரையாய் நாம தொடர்ந்து அக்னி, எப்பொழுதும் எப்படிப்பட்ட ஒரு குதிரை, அக்னி அனல் உள்ள ஒரு குதிரையாய் நாம் காணப்படுவோம். நாம் யாவரும் இருந்திருப்போம். பாடல் ஒன்று பாடுவோம். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே என்ற பாடலை நாம் பாடல். நாம் யாவரும் எடுத்து நிற்போமாக. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே, என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, அருகில் வந்தாரே, மனது உருகினாரே, அருகில் வந்தாரே, மனது உருகினாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, என்னை வார்த்தாரே, அபிஷேகம் செய்தாரே, என்னை வார்த்தாரே, அபிஷேகம் செய்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, ரசத்தை வார்த்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரசத்தை வார்த்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே, காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, சபையில் சேர்த்தாரே, வசனத்தால் காப்பாரே, சபையில் சேர்த்தாரே, வசனத்தால் காப்பாரே, நல்ல சமாரியன் இயேசு நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஜெபிப்பதற்கு முன்பதாக